வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது எடப்பாடி பழனிசாமி பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பூதாகரமாயிட்டே இருக்கு அப்படின்றத வெளிப்படையா சொல்லாங்க. அந்த பிரச்சனையானது குறைஞ்சபட்ச பாடு இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டினாரு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட அறிவிப்பில வந்து பார்த்தீங்கன்னா, தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை. அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்சுவார்த்தை சொன்னாரு. பாஜக வந்து கூட்டணி கட்சிக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க அப்படின்ட்டு. எடப்பாடியும் சரி, எடப்பாடி தரப்பினரும் சரி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேலிடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தகவல அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ பாஜகவ பொறுத்தவரைக்கும் அதிகப்படியான தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி, ஜெயிக்கக்கூடிய கட்சி தான். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாரி அதிகப்படியான தொண்டர்கள் எண்ணிக்கை இருக்கிற கட்சி தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாரி தகவல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கணும். இந்த பதிப்பு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,38,00,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பித்திருக்கிறாங்க. இன்று வந்து பார்த்தீங்கன்னா 1 வார காலத்துக்குள்ளார ஒரு 2,00,00,000 தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்களிடம் ஓபிஎஸ் பொறுத்தவரைக்கும், அதாவது வழக்கு நடக்கும் சமயத்திலும் சரி, இந்த மாதிரி பொதுக்கூட்டத்திலும் சரி, யோசனை கூட்டங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, நடத்தக்கூடிய அந்த சமயத்திலும் சரி, தொண்டர்கள் எங்க பக்கம் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியான பதில்கள் எல்லாமே சொல்லுவாரு. ஸோ, அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவுல வந்து பார்த்தீங்கன்னா, தொண்டர்கள் யார் பக்கம் அப்படின்ற கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பதில் அளித்திருந்தார். அதில் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள்லாம் எழுப்பியிருந்தார். தம்புதுரை மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, தற்போது அமித்ஷா, ஓபிஎஸ் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கீங்களா? கூட்டணிக்கு வந்து ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சமயம் ஏற்பட்டால் நாங்கள் வந்து உங்களை விட்டு விலகிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, கடிதம் ஒன்று எழுதியிருந்தாங்க. அதாவது ஓபிஎஸ் வந்தால் எடப்பாடி பழனிசாமி கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாட்டார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பேச்சுவார்த்தைன்னு நடத்திருக்கிறாங்க. இவர் பொய் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயம் இன்னும் 2 தினத்துக்குள்ளே வெட்ட வெளிச்சமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிறோம் அப்படின்ற மாதிரி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ தம்பிதுரையின் மூலமாக எழுதப்பட்டிருந்த இந்த கடிதத்தின் மூலமாக ஓபிஎஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எழுதியிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு விழுகப் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் தெளிவாக தெரிய வருது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றத. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.